தாசில்தார் ஆடியோலாம் இருக்கிறதுக்கு இருக்காங்க. விவசாயியுடைய பிரச்சனைக்கு சால்வ் பண்ணதா இருக்காங்க. 6 மாசமா நாங்களும் நூற்றுக்கணக்கான மனுவை தாசில்தார் ஆடியோட்ட கொடுத்துட்டோம். ஒரு பதிலுமே வரமாட்டேங்குது. கலெக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. பழைய கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுங்கிறாரு. இப்ப இருக்க கலெக்டர் 15 நாள்ல முடிச்சு கொடுங்கிறாரு. ஆனா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்க யார்கிட்ட போய் அழுவுறது? இப்ப பாத்தீங்கன்னா சூரியூர்னு ஒரு ஊர் இருக்கு சார். அங்க 100 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் சார். அதை அவன் வந்து சீலை குத்தி பட்டாலாம் மாத்துறான் சார். அவன் பேர்ல போர்ஜரி பட்டா வச்சு 1000 பிளாட் போட்டு வித்துறான் சார். ஒரு பிளாட் 10 லட்சம் சார். 1000 பிளாட் எவ்வளவு சார் ஆச்சு? நாங்க சொன்னா போய் அதை கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாரு. கலெக்டர் கிட்ட 15 நாளா பண்றேங்கிறாரு. அவன்கிட்ட போன போயிட்டு எவையா வராத யார போயா, நான் ஆடியோ தாவெல்லாம் பணம் அடிச்சுட்டாயா போயாங்க. 100 கோடி வித்தனா 1 கோடி கொடுத்தா என்ன ஆகுது? நான் 2 கோடி செலவு பண்ணிட்டு வந்துட்டு போயாங்கிறான். மாடு மேய்க்கவே முடியல. அங்க இருக்க விவசாயம் எல்லாம் பூரா மாடு மேய்க்கிற இடத்தெல்லாம் பிளாட் போட்டு விற்கிறான். அதே போல இங்க பாப்பா குறிச்சிங்கிற கிராமத்துல 100 வருஷமா உழுதுட்டு வராங்க. அதை வந்து ஒருத்தன் போய் சுப்ரீம் கோர்ட்ல வேலி அடைச்சுக்கிறேன் அப்படின்னு வேலி வாங்கிட்டு வரான். வேலி அடைச்சு உள்ள வயக்குள்ள வந்து கல்ல செங்கல் மண்ணு கருங்கல் எல்லாம் கொண்டு தூக்குறான். வயல தூட்டி அநியாயம் பண்றான். அதுக்கு நம்ம அது ஆடியோ ஐயா தான் போய் போலீஸை வச்சுக்கிட்டு உதவி பண்றாரு. விவசாயிக்கு உதவி பண்ணாம ரோட்ல இருக்க உதவி பண்றாரு. விவசாயி டெனன்சியில பதிவு பண்றதுக்கு ரெக்கார்டு கொண்டு கொடுத்தா பதிவு பண்ண மாட்டேங்குது. சட்டத்துல இருக்கு. ஓனர் வந்து கையெழுத்து போடல வரலன்னா நடவடிக்கைகள்லாம் ஃபைன் போடலான்னே சட்டத்துல இருக்கு அவருக்கு. இல்லாட்டியும் எக்ஸ்பார்ட்டி ஆக்கி உத்தரவு போடுங்கன்னு சொல்லி இருக்கு. அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. இங்க காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒண்ணு ஒரே ஊர்ல இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல காலி இடம் இருக்கு. அங்க சாராயம் காய்ச்சறான், சாராயம் விற்கிறான், போதை ஊசி போடுறான், கஞ்சா விற்கிறான், எல்லாம் பண்றாங்க. அதை போய் சொன்னா அதை அளந்து வேலி பொறுப்பு சொன்னா வேர்ல்டு கவரியில இன்றைக்கு தான் டிசி ஹெச்ஆர்என்சியில வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப அதனால அழுதப்புள்ளதான் பால் குடிக்கிறதுனால இன்னைக்கு நாங்க இங்க போராட்டம் நடந்ததுனால எங்களுடைய 5-6 கோரிக்கையில ஒரு கோரிக்கை இப்ப டிசி வந்து நேரா கூட்டி போறேங்கிறாரு. சார் சும்மா இன்னைக்கு ஆளுங்கட்சியில ஏதாவது போராட்டம் அவனுக்கெல்லாம் நிலம் தர்றாங்க. 10 வருஷம் ஜெயிலுக்கு போற சார். இல்ல சாமி ஒரு ஆள் 10 வருஷம் ஜெயிலுக்கு போறாரு. அவருக்கு ஒரு 2.5 சென்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த 2.5 சென்ட்டை ஜெயபிரகாஷ் தாசில்தாரு வேற ஒரு நிமிஷம் பட்டா கொடுக்குறாரு சார். எல்லாம் நியாயமா சார்? அந்த பொம்பளை 85 வயசு கிளவி இடுப்புல எல்லாம் நடக்கவே முடியாது. பெல்ட் போட்டு உட்காந்துருக்கு. சுதந்திர போராட்ட தியாகிக்கு கொடுத்த நிலத்த விற்கிற ஆர்டிஓவும் தாசில்தாரும் நியாயமான ஆட்களா? அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையா? இல்லாட்டி நாங்க போறோம், டெல்லி மெட்ராஸ் போறோம். செக்ரட்டரி